வெல்கம் டு ஜஸ்விதா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் போட்டுக்கலாம். நல்லா கழுவி மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆட்டுக்கால் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல்லு பூண்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பெப்பர் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு, இது குக்கர் மூடி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மூடிடலாங்க. ஒரு 10 விசில் வரட்டும். கால் நல்லா வந்துடுச்சுங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயமும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பு 1 ஸ்பூன். ஏற்கனவே கால் வேக வைக்கிறதுக்கு போட்டு வைக்கணும்ல உப்பு, அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்துக்கணும், அப்புறம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி வந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் வதங்கிட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூளுங்க. 3 ஸ்பூன் போதும். ஏன்னா வேக வைக்கிறப்போ பெப்பர் போட்டு வைக்கணும்ல, அதனால ஒரு 3 ஸ்பூன் போதுங்க. பச்சை வாசம் போடுற வரையும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இப்போ இந்த குக்கரில் கொட்டி மறுபடியும் ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இன்னும் ஒரே ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மூடி ஒரு விசில் வரட்டுங்க. விசில் அடங்கிச்சுங்க. ஆட்டுக்கால் குழம்பு ரெடிங்க. இந்த கால் குழம்போட இட்லி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.